வணக்கம் சொந்தங்களே, இது உங்கள் ஓசை. இன்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஸ்டேலா. உலகம் பேசும் பெண்மணி, மறையாத வரலாற்றை நிலைநிறுத்திய ஒரு வெற்றி நாயகி. 1940ஆம் ஆண்டு குஜராத் கத்தியவாடி என்னும் இடத்தில் பிறக்கிறாள். சினிமா உலகில் ஒரு நடிகையாக மாற வேண்டும் கனவோடு வாழ்ந்து வருகிறாள் கங்குபாய் ஹஜ்வந்தாய்ஸ். தன்னுடைய கனவையும் தன்னுடைய உள்ளத்தின் ஆசையையும் பகிர்ந்து கொள்ள ஒரு உறவை தேடுகின்றார். அன்றுதான் தன்னுடைய வேலைக்காரனான ராம்னிக் இவருக்கு ஒரு நட்பாக மாறுகின்றார். இவர்களுடைய புரிதல் காதலாக மாறுகிறது. தன்னுடைய கனவுக்கு இவன் உதவி செய்வான் என்ற எதிர்பார்ப்போடு 16 வயதில் பிள்ளை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய சொந்த இடத்தையும் குடும்பத்தையும் விட்டு ராம்னிக்குடன் மும்பைக்கு சென்று விடுகிறார். இருவரும் இணைந்து தன்னுடைய கைகளில் இருந்த பணத்தாலும் நகைகளாலும் கொஞ்ச காலம் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். பிறகு அந்த பணம் ஒவ்வொன்றும் செலவழிந்து முடிந்த பின் தன்னுடைய மனைவியான ஒரு கனவோடு தன்னுடைய காதலனோடு வந்த கங்குபாயை 50 ரூபாய்க்காக பாலியல் தொழிலுக்கு விற்றுவிடுகின்றான் ராம்னிக். ஒரு ஒலிக்காக தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக வந்த கங்குபாயின் வாழ்க்கை அன்று இருளாக மாறிவிடுகிறது. தன்னுடைய கனவு இப்படி கலைந்துவிடும் என்ற எண்ணம் அவளுக்கு சற்றுமும் இருக்கவில்லை. பல பெண் கொடுமைகளை அவள் தாங்கிக் கொள்கின்றார். விருப்பமின்றி அந்த தொழிலில் கட்டாயப்படுத்தப்படுகின்றார். பிறகு அவளுக்கு நேர்ந்த பல கொடுமைகள் அவள் தாங்க முடியாத சூழ்நிலையில் கரீம்லாலா எனும் தலைவரை போய் சந்திக்கின்றார். அவருடைய உதவியை கேட்கின்றார். அவருக்கு பெண்களின் மீது ஒரு அதீத மரியாதை இருந்தது. அதனால் அவரும் இவளுக்காக உதவி செய்கின்றார். பிறகு இவளும் அவருடைய உதவியாளர் பெண் உரிமை போராட்டங்களிலும் ஈடுபடுகின்றார். பின்பு ஜவஹர்லால் நேருவை நேரில் சந்திக்கின்றார். இவருக்கான ஒரு அங்கீகாரத்தை இவள் தரித்துக் கொள்கின்றார். 20 வயதில் மாஃபியாவின் தலைவியாகவும் மாறுகின்றார். ஒரு புறம் போதைப்பொருள் கடத்தல் போன்ற கொடுமையான வாழ்க்கை இவருக்கு இருந்தாலும் மறுபுறம் பெண்ணுரிமை போராட்டம் என்று நல்ல வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் நல்லவரா கெட்டவரா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது. ஆனாலும் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருந்து வந்து தன்னுடைய கனவையும் தன்னுடைய வாழ்க்கையும் தொலைத்த ஒரு பெண்ணாக தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளாது சாதனை புரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து வருகின்றார் இந்த கங்குபாய். இவருடைய வாழ்க்கையை கண்ட பத்திரிகை எழுத்தாளரான உசைன் சைபி என்பவர் மாஃபியா குயின்ஸ் ஆஃப் மும்பை அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வடிவமைக்கிறார். இந்த புத்தகத்தை தழுவிய வகையில் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்ட கங்குபாயின் வாழ்க்கையை முன்னிட்டு 2022ஆம் ஆண்டு கங்குபாய் கத்தியவாடி எனும் திரைப்படம் வெளியாகிறது. சஞ்சய் லீலா பன்சாலி எனும் அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படம் அறிமுகமாகிறது. பாடல், இசை என்பனவும் இந்த பன்சாலியின் மூலமாகவே இயற்றப்படுகிறது. இது ஒரு ஹிந்தி மொழி திரைப்படமாக இருந்தாலும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கவும் பட்டது. ஹாலிவுட் நடிகையான ஆலியா பட் அவர் கங்குபாயின் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிற வகையில் நடித்திருப்பார். ஒரு பெண்ணின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு பெண் நினைத்தால் மாற்ற முடியும் என்றதுக்கு ஒரு முன்னுதாரணம் இந்த கங்குபாய். இருளான தன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி உலகம் பேசும் வரலாற்றை சாதித்து விட்டார். ஒவ்வொரு பெண்மணிக்கும் இவள் ஒரு சிறந்த உதாரணம். மீண்டும் ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரும் வரை நான் உங்கள் ஸ்டேலா. நன்றி, வணக்கம்.